அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவன்மலை உத்தரவு வாக்கின்படி நவம்பர் 12ஆம் தேதிக்கு பிறகு நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றத்தின் காரணமாக விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க பெறப்போகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது சிவன்மலை வாக்கு அப்படிங்கிறது ஏன் சொல்லப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் அமைய பெற்றிருக்கக்கூடிய ஒரு சிறப்பம்சமாக பார்க்கக்கூடிய ஒன்று அப்படின்னா ஆண்டவன் உத்தரவு பெட்டி அப்படின்னு சொல்லலாங்க. இந்த பெட்டியில வைக்கப்படக்கூடிய பொருள் இந்த சமுதாயத்துல இந்த உலகத்துல பாத்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவுல தாக்கத்தை ஏற்படுத்தும். அது சில நேரங்கள்ல நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில இருக்கும். சில பொருட்கள் பார்த்தீங்கன்னா அது சார்ந்த தீமையை ஏற்படுத்தக்கூடிய வகையில இருக்கும். பக்தர்களுக்கு மக்களுக்கு நடைபெறக்கூடிய நன்மை தீமைகளை முன்கூட்டியே அறிவிப்பதாக ஒரு கருத்தும் நிலவி வருகிறது. ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருகப்பெருமானை பார்க்கும் பொழுது பக்தர்களுடைய கனவுகளில் தோன்றி குறிப்பால ஒரு பொருளை உணர்த்துகிறார். அந்த பொருளை பார்த்தீங்க அப்படின்னா பக்தர்கள் கோவிலில் இருக்கக்கூடிய பூசாரியிடம் தெரிவித்து பூசாரி என்ன செய்கிறாரு அப்படின்னா வெள்ளைப்பூ சிகப்பு பூ போட்டு முருகப்பெருமானிடம் உத்தரவு கேட்கிறாங்க. அப்படி பக்தர் சொல்வது உண்மை அப்படின்ற பட்சத்தில் வெள்ளைப்பூ விழுங்க. அப்படி வெள்ளைப்பூ விழுந்தது அப்படின்னா பக்தர் சொன்ன அந்த பொருளை கண்ணாடி பேழை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைத்து பூஜிக்கப்பட்டு வருது. இந்த பொருளுக்கு கால நிர்ணயம் அப்படிங்கிறது கிடையாது. மற்றொரு பக்தருடைய கனவுல முருகப்பெருமான் தோன்றி குறிப்பான ஒரு பொருளை உணர்த்துற வரைக்கும் அந்த பொருள் அந்த கண்ணாடி பேழையில் வைக்கப்பட்டு பூஜிக்கப்பட்டு வருதுங்க. இந்த பொருள் அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா இந்த உலகத்தில் இந்த சமுதாயத்தில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் நன்மையை தாக்கத்தை ஏற்படுத்தும், சில நேரங்களில் தீமையை ஏற்படுத்தும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அந்த பொருள் பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுது. இது வரைக்கும் நூற்றுக்கணக்கான பொருட்கள் மாற்றியமைக்கப்பட்டிருக்கிறது. உதாரணமாக சொல்லணும் பார்த்தீங்க அப்படின்னா தண்ணீர் வைத்து பூஜிக்கப்படும் போது சுனாமி பேரலை வந்தது. மஞ்சள் வைத்து பூஜிக்கும் போது கொரோனா தொற்று நோய் ஏற்பட்டது. அது மட்டும் இல்லாமல் பணம் வைத்து பூஜிக்கும் போது கருப்பு பணங்கள் அழிக்கப்பட்டது. இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அந்த கண்ணாடி பேழைக்குள்ள ஆண்டவன் உத்தரவு அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய அந்த பெட்டிக்குள்ள வைத்து பூஜிக்கக்கூடிய பொருள் இந்த உலகத்துல மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்துவதாக அமைய பெறுகிறது. அப்படிங்கிறதுனாலேயே இந்த நிகழ்வு அப்படிங்கிறது ஜோதிட ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் கவனிக்கத்தக்க வகையில் இருக்கிறது. பொருளின் மாற்றக்கூடிய நேரம் அப்படிங்கிறது சிறப்பம்சம் மிகுந்ததாக இருக்கும். அந்த நேரம் அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் முருகப்பெருமானினுடைய பரிபூரண அருளை பெறுவதாகவே அமைய பெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த நேரங்களில் கிரக மாற்றத்தினுடைய அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா 12 ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே வெவ்வேறு வகையில் வெவ்வேறு தாக்கத்தை வெவ்வேறு பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் என்னென்ன நிலைகளில் என்னென்ன மாற்றங்களை கொண்டு வரப்போகிறது அப்படிங்கிறத பற்றி நீங்கள் தெரிந்த பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நவக்கிரக அமைப்பு அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா 12 ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே தென்பட்டாலும் விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்லலாங்க. அதிலும் நவம்பர் 12 பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவான் வக்ர நிவர்த்தி வக்ர பெயர்ச்சி நடைபெற இருக்கக்கூடிய பட்சத்தில் இதுவும் ஒரு சில நேரங்களில் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை உண்டு பண்ணக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் குரு பகவானினுடைய இந்த வக்ர பெயர்ச்சி பல நேரங்களில் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்துவதாகவே இருக்க பெற்றாலும் சின்ன சின்ன விஷயங்களில் தடை தாமதங்களை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம். எவ்வித பேதமும் இல்லாமல் எல்லோரையும் சமமாக பாவிக்கக்கூடிய தங்களை பொறுத்த வரைக்கும் பழி பாவத்திற்கு
மிஞ்சி நேர்பாதையில் செல்பவர்கள் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் குரு பகவானினுடைய பெயர்ச்சி அப்படிங்கிறது ராஜதந்திரத்துடன் செயல்பட்டு சில முக்கிய முடிவுகளையும் எடுப்பீங்க. பழைய பிரச்சனைகளுக்கு மாறுபட்ட கோணத்தில் யோசித்து தீர்வு காண்பீங்க. இனம் காண இயலாதபடி இருந்து வந்த தடைகள் நீங்க பெறுவீங்க. பிரபல யோகாதிபதி 8ல் சென்று மறையிறதுனால எல்லா விஷயங்கள்லையும் கவனத்துடன் செயல்பட வேண்டியது அவசியம். ஏலச்சீட்டு, மியூச்சுவல் ஃபண்ட் போன்ற விஷயங்களில் கவனமாக இருக்க பாருங்க. அங்கீகாரம் இல்லாத நிறுவனங்களில் முதலீடு செய்ய வேண்டாம். திடீர் பயணங்கள் இருக்கும். அதே போல வீண் பழிகள் அவற்றுள்ளுக்கு ஆளாகவும் நேரிடும். அப்படிங்கிறதுனால பேச்சிலையும் செயல்லையும் நிதானம் அவசியம். சந்தேகத்தால் நல்லவர்களின் நட்பை இழந்து விடாதீங்க. கணவன் மனைவிக்குள்ள ஈகோ பிரச்சனை வராமல் பார்த்து கொள்வது நல்லது. தம்பதிகள் பிரச்சனைகளுக்குள் 3வது நபர் தலையீட்ட அனுமதிக்காதீங்க. பழைய பகையை நினைத்து கொண்டு உறவினர்களிடம் பேசாமல் இருக்க வேண்டாம். குற்றம் பார்த்தால் சுற்றம் இல்லை என்பது உணர்ந்து கொள்வது நல்லது. குலதெய்வ கோவிலுக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்வது நன்மையை தரும் அப்படின்னே சொல்லலாம். அதே நேரம் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் இருக்க பெறுங்க. குடும்பத்தாரின் பூரண ஒத்துழைப்பு தங்களுக்கு பக்கபலமாகவே இருக்கும். வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு உயரும். அதே அளவு விமர்சனங்களும் வரும். எதிர்பார்த்தபடி பணவரவு இருக்கும். உறவுகளால் ஏற்பட்ட சங்கடங்கள் நீங்கி நல்லது நடக்கும். அத்தியாவசிய பொருட்களை வாங்குவீங்க. அதே நேரம் வீடு பராமரிப்பு பணிகளில் கவனத்தையும் செலுத்துவீங்க. பழைய சொத்தை விற்றுவிட்டு புதிதாக பெரிய மனை வாங்குவீங்க. புதிய வாகனங்களையும் வாங்குவீங்க. உடல் சோர்வு, வீண் அலைச்சல், டென்ஷன் விலக ஆரம்பிக்கும். தாய் வழி சொத்து கைக்கு வந்து சேரும். அரசியல்வாதிகள் பரபரப்புடன் காணப்படுவாங்க. மறைமுக பணவரவு, திடீர் பயணங்கள் கூடி வருங்க. அதன் மூலம் ஆதாயங்களும் இருக்கும். அரசு வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அலட்சியமாக இருக்க வேண்டாம். அதே நேரம் இந்த காலகட்டத்தில் தங்களுடைய ஆளுமை திறன் அதிகரிக்கவும் செய்யலாம். தொட்டதெல்லாம் வெற்றியடையும். ஆனால் மறைமுக எதிர்ப்புகள் இருக்கும். வெளிப்படையாக சில கருத்துக்களை தெரிவிக்காம பொறுமையாக இருக்கிறது நல்லது. மன இறுக்கம், தூக்கமின்மை விலக ஆரம்பிக்கும். அதே நேரம் தாயாரின் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுறது நல்லது. வீட்டில் அடுத்தடுத்த சுப செலவுகள் வந்து போகலாம். வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கும். குடும்ப அந்தரங்க விஷயங்களை வெளியில் சொல்லி கொண்டிருக்காதீங்க. தங்களுடைய தனபூர்வ புண்ணியதிபதியான குரு பகவானினுடைய சஞ்சாரம் புது வீடு கட்டி கிரக பிரவேசம் செய்வதற்குண்டான வாய்ப்பு கொடுக்கும். பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கும். அவர்களின் திருமணமும் சிறப்பாக நடக்கும். புகழ், கௌரவம் உயர ஆரம்பிக்கும். அதே நேரம் எதிலையுமே வெற்றியுண்டு. வரவேண்டிய பணம் கைக்கு வந்து சேரும். பிள்ளைகளுக்கு நல்ல நிறுவனத்தில் வேலையும் கிடைக்க பெறுவீங்க. அதே நேரம் பிரபலங்களினுடைய நட்பு கிடைக்க பெறுவீங்க. பேச்சில் கம்பீரம் பிறக்கும். வாகனத்தை மாற்றுவீங்க. உடல்நலம் திருப்திகரமாகவே இருக்கும். பற்று வரவு உயர ஆரம்பிக்கும். விளம்பர யுத்திகளை கையாண்டு வாடிக்கையாளர்களை அதிகப்படுத்துவீங்க. கூட்டு தொழிலில் புது ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். அரசுக்கு செலுத்த வேண்டியவற்றை முறையே செலுத்திவிடுவது நல்லது. புது ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். எல்லா விஷயத்திற்குமே மனசாட்சியை நம்புவீங்க. இந்த காலம் தங்களுக்கு நல்ல பலனை அள்ளித்தரக்கூடிய நிலையில இருக்குங்க. நீண்ட நாட்களாக இருந்து வந்த உடல் உபாதை மறைய ஆரம்பிச்சிடும். எல்லாவற்றிலையுமே இருந்து வந்த மனக்கவலையும் நீங்க பெறும். வாகனத்துல செல்லும் போது கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்க பாருங்க. தாயின் உடல்நிலையில சற்று கவனம் அவசியங்க. திட்டமிட்டபடி காரியங்களை செய்ய முடியாம தடங்கல்களும் ஏற்படலாம். அதனால எந்த ஒரு வேலையை செய்வதாக இருந்தாலும் தகுந்த முன்னேற்பாடுகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். பணவரத்தும் இருக்கும். பாக்கிகள் வசூலாகும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கூடுதலாக உழைக்க வேண்டியும் இருக்கலாம். உழைப்புக்கு ஏற்ற பலன்கள் தாமதமாகத்தாங்க கிடைக்கும். அதனால் கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக அதற்குண்டான பலன்களை நீங்கள் நிச்சயம் அடைவீங்க. சக ஊழியர்களிடம் அனுசரித்து செல்வது நல்லதுங்க. குடும்பத்தில் இதமான சூழ்நிலை காணப்படலாம். உறவினர்கள் வருகை இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையில் ஒருவருக்கொருவர் வெட்டு கொடுத்து செல்வது நல்லது. பிள்ளைகளின் முன்னேற்றத்தில் கூடுதல் கவனத்தை செலுத்துவீங்க. புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும். பெண்களுக்கு திடீர் செலவுகள் உண்டாகலாம். காரியங்களில் தடை தாமதம் ஏற்படும். அதனால் கவனமாக இருங்க. அரசியல்வாதிகளுக்கு மக்கள் மத்தியில் செல்வாக்கு உயரும். எதிர்கட்சியினர் உதவுவாங்க. மறைமுக போட்டிகள் இருக்கத்தான் செய்யும். தொண்டர்களின் உதவியுடன் செயலாற்ற முயற்சி பண்ணுவீங்க. கலைத்துறையினரின் படைப்புகளுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கலாம். எதிர்பார்த்த பணம் வந்து சேருங்க. தங்களுடைய உழைப்பினை தொடர்ந்து செய்யறதன் மூலமா வெற்றியை தங்கள் பக்கம் தக்க வைத்து கொள்ள முடியும். மாணவர்களுக்கு மிகவும் கவனமாக பாடங்களை படிக்கிறது முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் அப்படின்னு
அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் எந்த காரியம் செய்தாலும் அதில் முன்னேற்றத்தை காண்பீங்க. அப்படிங்கிற ஒரு ஆர்வம் தங்களுக்கு இயற்கையாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலம் ஓரளவுக்கு நல்ல பலன்களை பெறுவதில் சிரமம் எதுவுமே இருக்காது. வீணாக மனதை உறுத்தி கொண்டிருந்த கவலையும் விலகும். எவ்வளவு திறமையுடன் செயல்பட்டாலும் காரிய தடங்கல்கள் ஏற்படலாம். அடுத்தவருக்கு உதவிகள் செய்யும் போது கவனமாக இருக்க பாருங்க. பயணத்தால் வீண் செலவும் அலைச்சலும் உண்டாகத்தான் செய்யும். தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் இழுபறியான நிலை உருவாகலாம். புதிய ஆர்டர்கள் தொடர்பாக அலையும்படி இருந்தாலும் சாதகமாக முடிய வாய்ப்புகள் இருக்கு. பணவரத்து திருப்தி தருங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அலுவலகம் தொடர்பான பணிகளில் முழு மூச்சுடன் செயல்பட்டு முன்னேற்றத்தை காண்பீங்க. பயணங்களின் போது உடைமைகளை கவனமாக பாதுகாப்பாக வைக்க பாருங்க. குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்க பெறுவீங்க.